அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான்மணி கடிகை பதிவேற்றம் 43 செய்யுள் 41. போரின்றி வாடும் பொருநர்சீர் கீழ் விழுந்த வேரின்றி வாடும் மரமெல்லாம் நீர்பாய் மடையின்றி நீள் நெய்தல் வாடும் படையின்றி மன்னர் சீர் வாடிவிடும். போர் இல்லாவிட்டால் வீரர்களுடைய சிறப்பு கெட்டுவிடும். ரொம்ப நாள் போரே இல்லைன்னா வீரர்களுக்கான அந்த மரியாதை குறைந்து போய்விடும். அவர்களுக்கான அந்த சுறுசுறுப்பும் வேகமும் எல்லாம் கெட்டு போய்விடும். நன்றாக இருக்க வேண்டும் என்றால் வேர் நன்றாக இருக்க வேண்டும். பெரிய மரத்தை வெட்ட வேண்டும் என்று கோடாலி எடுப்பதற்கு முன்னால் சிலர் அந்த வேரில் ஆசிட் ஊற்றுவாங்க. இன்னைக்கு கூட ஊற்றிட்டாங்கன்னா மரம் கீழே பட்டு போச்சுன்னா மேலே எல்லாம் உடந்து போயிடும், ஈஸியாக வெட்ட முடியும். அதனால் மரம் வேர் சரியாக இல்லாவிட்டால் மரத்தினுடைய நிலை கெட்டு போகும். நெய்தல் என்பது கடல் சார்ந்த பகுதி, நீர்நிலைகள் சார்ந்த பகுதி. அது அந்த நிலத்திற்கு அங்கே நீர் வற்றிவிட்டால் அந்த நெய்தல் என்கிற நிலத்தினுடைய தன்மை மாறுபட்டுவிடும், வாடிவிடும். ஒரு நல்ல மன்னன் என்றால் நாட்டை காப்பதற்கு ஒரு பெரும் படை இருந்திட வேண்டும். அப்படி அந்த மன்னனுக்கு ஒரு படை இல்லை என்றால் மன்னனுடைய பெருமை கெட்டு போய்விடும் என்று எதனால் எது கெட்டு போகும் என்று சொல்லுகிற 4 வகையான கருத்துக்களை சொன்ன செய்தி. போர் இல்லாவிட்டால் வீரர்களுக்கு புகழ் இருக்காது, வேர் இல்லாவிட்டால் மரம் தழைக்காது, நீர் பாயாவிட்டால் நெய்தல் நிலம் பாழ்பட்டுவிடும், படை இல்லாவிட்டால் மன்னனுக்கு அழகு இருக்காது என்று சொன்ன செய்யுளை மீண்டும் பார்க்கலாம். போரின்றி வாடும் பொருநர்சீர் கீழ் விழுந்த வேரின்றி வாடும் மரமெல்லாம் நீர்பாய் மடையின்றி நீள் நெய்தல் வாடும் படையின்றி மன்னர் சீர் வாடிவிடும். நன்றி, வணக்கம்.